எஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நான் போய் அடிச்சுப்பேன் இந்த மேட்ச்சில். அதுவும் இப்போ ஆரம்பித்த உடனே இந்த வீடியோ நல்லா பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே Heads up! Enemy dropping close. இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசி வேணாமல் டோனி ஸ்டார்க்கு மச்சான் டிஎன்சிபி எப்பவும் போல் இந்த மேட்சும் வரல. நான் அவர் கூட கூடிய சீக்கிரத்தில் போடுவேன் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வீடியோவில். நான் அவர் மட்டும்தான் வந்துட்டேன். எவ்வளோ டிசைச்சுட்டு முடிஞ்சிருந்து வந்தான் ஒஞ்சிந்து அடிக்கிறான் பாட்டு. பயமாக இது மேட்ச் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். சரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ஆன் வச்சுருங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, டபுள் பேரலு உட் பேக்கரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுற பாருங்க. டபுள் பேரலு மாற்றினா கூட மாற்றுவேன், உட் பேக்கர் கூட சொல்ல முடியாது மாற்றிடுவேன். ஏன்னா அது பர்ஃபெக்ட் காம்போ. ஆனால் அது ஒன் டேப் மேட்ச்சுக்கு இப்போ வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு அதான் கடுப்பாகுது. அவங்க டபுள் பேரல் உட் பேக்கர் நான் எப்போயாவது தான் எடுப்பேன். ரூம் மேட்ச்சில் தான் எடுக்கலாம். இவன் எதுக்கு இதை எடுத்து இப்போ வச்சுருக்கிறான்? எனக்கு தெரிஞ்சவன் நான் ஆடுவான். ஆக்சுவலாக நல்லா ஆடுவான். ஒன் டேப் பயங்கரமாக அடிப்பான். என்ன 5 இயர்ஸோ 6 இயர்ஸோ ஓல்டுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, நம்ம இந்த நான் இப்போ போட்டிருக்கேன்ல இந்த காஸ்ட்யூம் எந்த சீசன் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த சீசன் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே. ஓகே ஓகே, மண்டை மேலே ஆட்டுக்குட்டி அக்கறை வச்சுட்டு வந்திருக்கேன். மண்டை சூடாக இருந்துச்சு, வெயில் காலம். எல்லோரும் நல்லா தண்ணி குடிங்க, ஓகேவா? ஜாலியாக பேச முடியல பார்க்குறேன். டே வாங்கடா, டே அவனை வாங்கடா. ஆஹா, அதே போய்க்கும் என்ன அச்சானே அவனே தான். அதான் போயால வாடாடே பார்த்தேன். டிசி நான் கழிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பாப்பா அச்சிருவியாப்பா, நீ வா ஏன் இல்லை யாருக்கிட்ட நீ ஏன் நான் மட்டும் வா கீழே கடையில் கண்ணு வச்சு ஒன்று அடி வேண்டாம். அடிச்சிட்டிங்களா டே? அவன் எமௌண்ட் சொன்னான் கில்ல வச்சுட்டானுங்க. லூட் அடிப்பான். ஆஹா நல்லா தான் இருக்குது லூட்டு. மெடிக்கெட் சுற்றிப்போம். மெடிக்கெட் சுற்றினா எதுவும் ஆகலை. திரும்பி ஊற்றுவான். என்னடா வேறு இது லூட் அடிக்கும் போது நான் முகாசி இந்த மாதிரி தான் படுத்துருவேன். ஏன்னா எனிமி வந்தானா டக்குன்னு பார்த்து அழுத்த முடியாது அவனால். ஏன்னா டக்குன்னு அவர் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே டால் போட்டுருவேன். இந்த பக்கம் என் மோத்த வரான் இதோ ஒட்டான்னு நினைக்கிறேன். டோனி பாடி என்பது நமக்கே இது லால் போட்டு பார்த்துருவேனே. எப்பட்றா அத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும்தான் உனக்கு இழிச்சம் மாற்றுதா? அவனை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஒருத்தன் ஷார்ட்ஸில் கமெண்ட் போட்டிருக்கான், அவனை ஒன் டாப் மேட்ச் கூப்பிட்டா எவனும் வரமாட்டான். அவ்வளோ பயம். ரிக்வஸ்ட் கொடுத்தேன் ஒருத்தனுக்கு, வீடியோவில் கமெண்ட் போட்டார் ஒருத்தருக்கு. அவருக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன், அவரும் வரல. ஐயோ, ஷார்ட்ஸில் போட்டவனும் வரல. பயப்படுறீங்கன்னு தெரியல. அப்புறம் ஏன்டா வரீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க அவனுங்க பாட்டுக்கிட்டு. போகிற எனக்கு தானே தெரியும் வீடியோ. ஒன் டாப் மேட்ச் கூப்பிடு வரவே மாட்டான். உனக்கு ஒரு நாள் ஒன் டாப் மேட்ச் போட்டு உனக்கு ஒரு அனுப்பி விட்றேன் பாருமா. அவனு வீடியோவே போடுறேன் பாரு. அவன் என்ன நினச்சிருப்பான், நான் சரி நான் ஹீரோயிக்கில் தானே இருக்கிறேன், அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு நினச்சாண்டி. ரேங்கை பார்க்காதரா, ஸ்கில்லை பாடுறா பைத்தியக்காரா. ரேங்கை பார்த்துட்டு கட்ட வார்த்தையில் பேசலாம். அவனுக்கே உங்களை ஒரு நானும் பேசுவேன். அதில் நேரில் பேச பயம். வாடா கேமுக்கு ஒரு நாள் வச்சு செய்கிறவங்க. சரி இப்போ ஜாலியாக பேசுவான். அவன் நினச்சாலே எனக்கு கடுப்பாது. அன்றைக்கி அப்படி தான் ஷார்ட்ஸ் போட்டேன். அதுக்கு ஒருத்த கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுதுன்னு மனசு இன்னி வரைக்கும் கேட்கல. யூஐடி கொடுத்தாலும் வரவும் மாட்டானுங்க. ஏன் தான் என் உயிரை எடுக்கிறானுங்களோ தெரியலையே.
சரி நம்ம கேமை மட்டும் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவனை சொல்லிட்டேன், என் கில்ல இருக்கிற எல்லாருமே தமிழ் தான், எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு தான். வாட்ஸ்அப் குரூப் கொண்டு எங்ககிட்ட தான் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் கொண்டுனா நீ பாட்டுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ண, உலகத்தில் உங்ககிட்ட மட்டும் தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாத. வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் இருக்கோன்றேன். அவனை இன்னொரு தடவை நக்கலாக பேசு, இல்லை உங்கள் ஸ்குவாடை கூட்டு வா, இல்லை எங்கள் ஸ்குவாடை வச்சு அடிப்போம் உன்னை. நான் ஒருத்தனே போதேன்டா உனக்கு, ஏன்டா இப்படி? அவர் இன்னொருத்தர கமெண்ட் பண்ணேன், யாருன்னு தெரில, என் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட காண்டி தான் எனக்கு. இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு கஷ்டத்தில் வர இருந்தேன். சரி ஓகே, இப்போ ஜாலியாக கொண்டு போவோம். ஏன் இப்போ நான் அந்த விஷயத்த சொன்னேன்னா, இந்த வீடியோ பார்த்தா அவன் பேசுவான்ல, பேசணும்ல, வரட்டும். அவர் ரைட் சைடில் ஒருத்தன் குதிச்சான், ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு அவன் வேணாம். நான் அவனை வீடியோ பார்க்கவே சொல்ல, அவன் எதுக்கு தேவையில்லாம வந்து என் வீடியோ கிளிக் பண்ணி இதை பார்க்குறான். இதோ நான் தான் அவனை வந்து வீடியோ பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது வீடியோ போட்டதுக்கப்புறம், பார்த்ததுக்கப்புறம். ஒன்று புரிஞ்சுக்கோ, அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. என்னை வெறியேற்றி ரூம் மேட்ச் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நான் பாட்டுன்னு சொல்ல தான் அப்படி கூப்பிட்றானோன்னு தோணுது. இதே உனக்கு ஒரு நாள் அப்படியே வீடியோ ரெக்கார்டு எடுத்தே போடுறேன், ப்ரோவா இல்லையான்னு ஒத்துப்பல. இந்த கீழே நம்ம அடிக்க வேணாம், நம்ம டீம்மேட்ஸ்கிட்டே ஊற்றுறோம். ஏன் பாவம், தம்பி குச்சி ஓடு, உன் டீம்மேட்ஸ் எல்லாருமே பண்ணு. ஏப்பா அவங்க உள்ளே தான் இருக்கான். காயின் டிசி கிட்டே தான் அதிகமாக இருக்குது. டிசியே வேணாம், அமௌண்ட் போட போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ மச்சான் அமௌண்ட் போடுறான். புதுசாக அந்த அமௌண்ட் எடுத்துகிறான் தெரியுமா, அந்த ஒட்டகை அமௌண்ட் எனக்கு எவ்வளோ கெடுப்பாயிடுச்சு தெரியுமா. டேய் நில்றா, யாரை கேட்டால் நீ அந்த ஒட்டகை அமௌண்ட்டு எடுத்த, எனக்கு எவ்வளோ வெறியாது தெரியுமா. அச்சமில்லை ஓடு மேலே இங்கே தான் நான் 500 பார்த்தேன். ஓகே, நான் சொல்லலை, நான் கண்ணு மாற்றிடுவேன். எக்ஸமைட்டு மேகு இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ தைரியசாலின்னு காட்டுறேன், பார்க்குறீங்களா? மேலே ஐயோ இது உட்காந்துட்டு இருந்தாலே மேலே தெரியாது போல இருக்குது. இப்படி நினைப்போம். ஓகே, இப்போ பார்க்குறீங்களா, அந்த ஆட்ராப் வில்லும் நானும் ஜஸ்ட்டில் தான் ஓடுவேன், நான் பயப்படவே மாட்டேன். வேணால் பாருங்கள், பிளெயின் வரட்டும், நான் அங்கேயே நிற்கிறேன். நான் கொஞ்சம் இப்படி போகணுமோ, கிட்ட போடா, அடை கேரக்டர். ஓகே, பிளெயின் வருது. டேய் போடுங்கண்ணா, ஆட்ராப்பை பார்த்துடலாம்டா. ஆமாம், பேராஷூட்டில் தானே பொறுமையாக வந்து விழுவோம். ஐயா இதே என்ன இப்படி விழுத? ஐயா அப்பெல்லாம் முடியாது, போங்கடா டே, நான் இப்போ தான் குச்சேன். அதிக பயப்படு. டிசி நீ வந்து உள்ள வாங்குவோம், இது வாங்குவோம். ஐயோ என்ன கண்ணு எஸ்விடி போடு பேங்க். இதுக்கப்புறம் நான் லவுட் எடுத்துக்கல, அடுத்த வர கண்ணு நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு எஸ்விடி போகிறேன், எஸ்விடி ஒய் கூட நீ எடுத்துக்கப்போ. எஸ்விடி ஒய் குளோவாலுக்குள்ளே அடிக்கும். ஓகே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. டன் 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 டன். ஓகே, இப்போ எல்லோரும் மேலே ஏற்றாங்க. டே கார் எடுத்துகிட்டு விட்டுலாம் போகக்கூடாதுடா, டிசி தப்புடா. டேய் கூப்பிட்டு போங்கடா. இன்னொரு காரணம் ஏன் அவனுங்க எனக்கு கூப்பிட்டு போக மாட்டானுங்கன்னா, நான் சில மேட்ச் அவனுங்க எடுத்தாலே காரை கொளுத்தி விட்ருவேன், எடுக்க போனாலும் கொளுத்தி விட்டுருவேன் காரை. அவனுங்க கார் யூஸ் பண்ணி என்னை விட்டு போய்ட்டான். நீ இன்னொரு அவனுக்கு உள்ளே கொடுத்து வந்துருப்பான். அதனாலே இன்னும் தெரியாது, அவனுக்கு கார் ஓட்ட போனாலே அந்த காரை கொளுத்திடுவேன் மோஸ்ட்டாக. லெவல் 4 எஸ்ட். ஓகே, எனிமி. ஐயா டேய், நான் லெவல் 4 எஸ்ட் எடுக்கிறதா இல்லை எனிமி எடுக்கிறதா? சரி, ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் சுற்றிட்டு போய் அடிப்போம். வரானுங்க. இவனுங்க நம்மளை முடிச்சிருவானுங்கன்னு நினைக்கிறானுங்க, ஆனால் நம்ம விடக்கூடாது. பின்னாடி யாரும் தான் டிசி. மச்சான் பார்த்து கூட ஆச்சிடுறா. அட பாவி, வச்சுன்னா அடிவாங்க. ஏன் ஓடுறா டிசி அவனை. டன் டன் எல்லாம் மெடிக்கல் சுற்றுங்கோ, நான் போய் லூட் அடிக்கிறேன். நல்லா தான் வச்சுருக்கான். ஐயோ டிசி லெவல் 4 வெஸ்ட்டு. எங்கடா லெவல் 4 வெஸ்ட்டு?
எனக்கு எங்கடா லெவல் 4 வெஸ்ட்டு லெவல் 5 வெஸ்ட்டு லெவல் 5 அப்பா ஒன்று இருக்குதுடே லெவல் 5 வெஸ்ட்டு என்னை விட்டு எடுத்துருப்பீங்கடாடே நீங்கள். ஸோ ஓகே இன்னும் எனிமி யாருமே இல்லை. டிசி அந்த வெண்டிங் மிஷின்குள்ளே இருப்பானுங்கன்றா. செவா உள்ள போவோம். நேரத்துக்கு முன்னாடியே இங்கே தான் வந்து அடிச்சுட்டு போனோம். திரும்பி இங்கே தான் வரோம். என்ன வந்து சொல்பதம்மா. ஆஹா எனிமி இருக்கானுங்க. அதே எனிமியா. ஆஹா கில்லா அடிக்கிறானுங்க. நான் இன்னும் ஒரு கில்லே இருக்கிறேன். அசிங்கமாக இருக்கு. ஆஹா ஆட்டா எனக்குனே வந்து மாட்டானுங்க. நல்லா இருக்கு. என்ன இருக்கும் இன்னைக்கு ஏனே தெரில. ரூம் மேட்ச்சில் இந்திக்காரன்களை பார்த்தாலே சும்மா வல்ட்டுன்னு வளட்டுறோம். மச்சான் ஸ்வீட் ஸ்கோப் போட்டு அடிக்கிறேன் பார்க்குறியா? நான் எவ்வளோ பெரிய பிளேயர்னு காமிக்கிட்டா. நான்லாம் ப்ரோ பிளேயர் பார்க்குறியா மச்சான்? நீ பார்க்கணும். நீ என்ன சொன்னாலும் தெரியாது. நீ தான் பார்க்குற எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அடி ஓடா சாவடா ஹெட்ஷாட்றான். ஐயோ மேலே இன்னொருத்தர் தானே என்ன ஆகுறது? மச்சான் உனக்கு ஒரு கில்லு வேணும்னா ஓகே கிளியர் பண்ணலாம். ஆனால் அவன் டீம்மேட் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இப்படி தான் ஒரு தடவை என்ன ஆச்சு சுற்று போட்டானுங்க. நான் என்ன பண்ணிட்டேன் இவனை டிஎன் சிங்கிள் அவனை வந்து நாக் ஆகிட்டான். ஓகேவா இதுவே பண்ணுறாருங்க அத்தனை டே இரு வருவானுங்கன்னு வெயிட் பண்ணேன். அது இவன் காலி ஆகிட்டான். நாக்கிலேருந்து அப்படி கிளியர் ஆகிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன் ஏறினவனுங்க அப்படியே அழுத்தினே 2 பேரும் காலி. அவ்வளோதான். எனக்கு சிரிப்பு தாங்கல. டே இவங்ககிட்டயாடா அடி வாங்கினேன்னு கேட்க 2 அடியில் போட்டுக்கிட்டான். டிசி யார் அடிச்சா? ஐயோ தப்பா போட்டேன். டிசி ஐயோ ஜஸ்ட்டு ஐயோ மச்சான் நான் காப்பாற்ற முடியல. என்ன பறந்தானா இப்போ அவன்? ஆமாம் பறந்துருக்கான். அங்கே தான் இருக்கிறான். நாரி படையே என்ன கெஸ்ஸு 2 தடவை மிஸ் ஆயிடுச்சு. வேறு அது மெசேஜ் போடுறது. சரி அப்புறமா இருக்கும். டிசி ஏறாதரா டிசி பறக்கும் படை பார்த்துருக்கியா? ஐயோ அசிங்க பாடுறோம் டிசி. அவனை ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம் வா. இருக்கானே அது டிசி. நான் தான் அடிப்பேன். நீ ஸ்டாஸை கிளியர் பண்ணுறான். ஓகே லான்ச் பேட் முடிஞ்சிச்சா? நல்லா இருக்குது. அட பாவி தனியாக இப்போ ஒன்று மாட ஓப்பனில் ஏன்டா இப்படி பண்ணுற டிசி ஏன்டா டிசி உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டே நீ என்ன. நம்ம டோனி தான் அங்கே மைக்கே ஆஃப் பண்ணல. கஷ்டமாக இருக்குது. டோனி வேண்டா நிற்கிறேன்டா. மேலே எவனா இருக்கான். நான் வரேன் டிசி பின்னாடி பின்னாடி நம்மதுங்க. இரு ஃபஸ்ட்டு ஒரு நான் வச்சுறேன். வெயிட் பண்ண டிசி கோச்சுக்காத டிசி. அவ்வளோதான் டிசி முடிஞ்சிச்சு. டோனியா டிசி அங்கே டிசி மறுக்கையா சாலம் ஆகிட்டான். ஓகே புரியுது. அடிக்க சுத்துறா 6 கிலோ வச்சுட்டானா? சரி 6 கிலோ போதும். டோனி நம்ம தான் 2 vs 1 தான். டோனி பயப்படாமல் ஆடுவோம். ஓகேவா பதறாத. எதுவும் எங்கே இருக்கான்? என்ன கீழேயும் காணோம். எங்கே இருக்கிறான் அவன்? டோனி அது ஆக்டிவேட் ஆகுதான்னு பாரு. என்ன பண்ணோன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆக்டிவேட் ஆகலை. சோடு டோனி எங்கே இருக்கான் தெரியுமா உனக்கு? தெரிதா? எங்கேருந்து அடிக்கிறான்? டேய் எல்லாமே இளநி மரம் தான்டா. எந்த மரத்துலேருந்து அடிக்கிறான்?
எங்கே இருக்கிறான் அங்கே இருக்கிறான் அடங்க கையால் உடைக்கிறேன் சோனது கீழே ஓட்டியாடா ஓடு 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 நம்ம வேண்டா டே டோனி நம்ம யாருன்னு காமிக்கிறோம் டோனி டோனி ஸ்பெக்டேட்டில் 2 பேர் நம்மளை காய்கிறானுங்க நம்ம அவனுங்களை அடிச்சு மூக்கு பஞ்சர் ஆக போகிறோம் டேய் யாருக்கிட்ட பிளாக் போட்டுக்கிட்ட காமிக்கிறேன் நாங்கள் அடப்பாய் கேட்டு ஸ்கில்ஸ் முடிச்சிட்டியா இந்த வீடியோ பிடிக்கிறோன்னு நினைக்கிறேன் பை